ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வெங்கடேஷ். ஈட் வித் மீ பார்ட் 4 ஐ கெஸ் 4வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்கேருந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவா பிரியாணியிலிருந்து ஒரு 2 நான்வெஜ் பிரியாணி பவுல்ஸ் அட் 149 ஈச் அப்படின்னு 300 ரூபாய்க்கு 2 பிரியாணி பவுல் தரதா வந்து போட்டிருந்த ஒரு ஆஃபரை பார்த்து ஆர்டர் பண்ணேன். என்ன நான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ஸ்வாக் அண்ணன் மட்டன் கெஃப்தா பிரியாணி போன்லெஸ், அதுக்கப்புறம் ஃபயர் வீரன் ஆந்திரா சிக்கன் பிரியாணி பவுல். 2 பவுலுமே வந்து பேக்கிங் சும்மா பலமா இருக்கு. இங்க பாருங்க, தலைவா பிரியாணி, தலைவா பிரியாணி, இதுவும் இன்னொரு பிரியாணி. 2 பிரியாணி கையில இருக்கு பாருங்க. 2 பிரியாணி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பூனு பிரிச்சு பார்ப்போமா? பிரிச்சோம்னா டிஷ்யூவும் பாருங்க, இந்த கவருக்குள்ள ஒரு ஸ்பூனு டிஷ்யூவும் கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ ஒரு ஓரம் வச்சிடுறேன். பில்லு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பில்லு நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பில்லு. எவ்வளோ ஆயிருக்குன்னா 274 ப்ளஸ் அந்த 11 ருபீஸ் சேர்த்துனீங்கன்னா ஒரு 285 கிட்ட வந்துச்சு. ஓகே, பிரியாணி பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதை ஒரு ஓரம் வச்சுருவேன். இதையும் ஒரு ஓரம் வச்சிடலாம். 2 பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கு. 2 பிரியாணியில் எது என்னென்ன பிரியாணி எனக்கு தெரில. இதுதான் அந்த போன்லெஸ் மட்டன் கோஃப்தான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது மட்டன். அப்புறம் இது பார்க்கவே அருமையாக இருக்கிற ஒரு, இதுதான் மட்டனோ மட்டனா சிக்கனான்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுதான் கோப்தானா உருண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு சிக்கனா மட்டனா தெரியாது. மட்டன் இது மாதிரி தான் மட்டன். இது சிக்கன் நினைக்கிறேன். ஒயிட் மீட்டு இருங்க. இது சிக்கன் தான். இது வந்து மட்டன், இது சிக்கன். டேஸ்ட் அருமையாக இருக்கிறது. செம்ம மேட்டை தான் எனக்கு இன்னைக்கு. நைஸ். முட்டையை வந்து முட்டையோட கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கணக்கு தான் வருது 2 பிரியாணி. ஜொமேட்டோவில் நல்ல ஆஃபரு. ப்ரைஸ் கொஞ்சம் ஓகே. ஒருத்தர் சாப்பிட்லாம் அப்படின்னா ஓரளவுக்கு வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அதிகமாக இல்லை. முதல்ல வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் போகலாம். ரைஸ் கொஞ்சம் வேறையாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஒர்த் இட். ப்ரைஸுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே முட்டையை வச்சு போனோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஆஹா, இந்த பிரியாணி நல்லா இருக்கு. அப்படியே அழுத்து ஒரு வழியாக சாப்பாடெலாம் பிரித்து காட்டிட்டேன். எப்படி இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலியாக வந்து பிரியாணி வந்து இங்கே பாருங்கள், இதுதான் பிரியாணி பவுலில் இருக்கிற பிரியாணி. நான் வந்து மசாலாவெலாம் பிசைஞ்சு சரியாக வச்சுருக்கேன். இது கூட ஒரு முட்டையோட பிரியாணி கொடுக்குறாங்க இந்த ஊரில். ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் ஒரு முட்டையை பிரித்து அந்த கிரேவியோட ஒரு கொஞ்சோண்டு சிக்கன் பீஸை எடுத்து, இங்கே பாருங்க, சிந்திரக்கூடாது. தெரியுதா சிக்கன் பிரியாணி? ஐயோ, கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். நாட் பேட், நல்லா இருக்கு. இன்னொரு கிரேவி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கிரேவி கொடுக்காம ரைத்தா மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து அதுக்கு வந்து கிரேவியும் கொடுத்துருப்பாங்க. சரி, போன யூடியூப் மீக் அதில் வந்து எங்கே விட்டேன் அப்படின்னா, நான் எப்படி காலேஜ் சேர்ந்தேன்னு சொன்னேன். இப்போ நான் காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு எப்படிலாம் இருந்துச்சு, என்னோட முதல் வருஷம் காலேஜ் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப வியர்டான அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னோட செட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே ஒருத்தர் கூட என் கூட வரல. நான் படித்த காலேஜில் எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போய் மேக் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் பெஞ்சில் வர உட்காந்துருக்காங்க. மொதல் பெஞ்சில் போர்டு கிட்ட உட்காந்துட்டு நான் வந்து லெசன் கவனிச்சிட்டு இருப்பேன். என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து நான் ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் கொடுத்துருந்தேன். என்னோட காலேஜ் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் இயரில் போயிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஃபுல் சின்சியராக படிக்கிற பையன். நான் உட்காந்து ரொம்ப சின்சியராக உட்காந்து கிளாஸ் எல்லாம் கவனிப்பேன். எங்கள் இங்கிலீஷ் வாத்தியார் ஒருத்தர் வருவார். அவர் வந்து சூப்பராக நடத்துவார். அவர் நடத்தும் போது நிறைய வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் போர்டு மேலே ஸ்டேஜ் மேலே ஏறி, அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே நின்று தான் நடத்துவாங்க. அங்கே நின்று பேச சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போ எப்போ யாராவது பேச வரீங்களான்னு கேட்கும் போது எல்லாமே நம்ம டக்குன்னு இருந்து போய் பேச போயிடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது.
என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப முதல்ல ஸ்டேஜ் ஏறும்போது நிறைய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு நீ ஸ்டேஜ் ஏறுற, பேச தெரியல ஏன்டா ஏறுறன்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டோ என்னமோ தெரியல, நான் வந்து காலேஜில் எனக்கு சான்ஸ் எப்போல்லாம் ஸ்டேஜ் ஏற சான்ஸ் கிடைச்சோ அப்போ எல்லாமே நான் கரெக்டாக ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் படிக்கிற பையன் பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெறியோடு இருந்து பெண்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நான். ஆனால் பின்னாடி அப்படி கதை மாறிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயரில் ரொம்ப சின்சியராக படித்து நான் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் நான் வந்து போஸ்ட் போட்டு நான் தான் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. நான் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு எப்போ யார்ட்டையுமே பேசாமல் அப்படி இருந்தபோது தான் எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கிற பையன் இல்லையா, அவங்க டவுட் கேட்பாங்க, நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு அப்படி தான் வந்து எனக்கு என்னோட முதல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணி கண்ணீர்லாம் விட்டு அழுந்திருக்கேன். நான் வந்து எங்கள் காலேஜ் டைமில் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணி நான் எங்கள் கிளாஸோட கிளாஸ் அட்வைசர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் செட் ஆகலை, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் இங்கே விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு அப்போ. தென் லேட்டர்ஸ் காலேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக ஆரம்பிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசி எக்ஸாம் டைம்லாம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவனுக்கு சொல்லி கொடுத்து நல்ல இது மாதிரி குரூப் ஸ்டடிலாம் பண்ணி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு. ஸோ அது மாதிரி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து லாக்டவுன்லாம் வந்துச்சு. லாக்டவுன் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் டு லூஸ் த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தென் என்ன பண்ணுறது, இன்ஜினியரிங் படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கன்டினியூ பண்ணலான்னு தேர்ட் செமஸ்டரே முடிவு பண்ணிட்டேன். லாக்டவுனில் வந்து MCQ எக்ஸாம்லாம் வச்சாங்க. தேர்ட் செமஸ்டரில் நான் முடிவு பண்ணிட்டேன் எப்படி நான் டிஸ்கன்டினியூ பண்ண போகிறேன். எனக்குலாம் எந்த எக்ஸாமும் நான் படிக்காமல் ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் அப்படியே எழுதிட்டு இருந்தேன். 6 பேப்பரில் 5 அவுட்டு. 6 பேப்பரில் 5 அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரில அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறப்போ நான் வந்து வீட்டில் போய் வீட்டில் ஃபோர்த் செமஸ்டரில் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். அதாவது செகண்ட் இயரில் ஃபோர்த் செமஸ்டரில் கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் எங்கள் வீட்டில் போயிட்டு எனக்கு இன்ஜினியரிங் படிக்க பிடிக்கல, இன்ஜினியரிங் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலை. உடனே அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு இது திட்டாமல் சரி என்ன பண்ணலான் இருக்கேன்னு கேட்டாங்க. தட்ஸ் மை பேரண்ட்ஸ். இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன்றதுனால ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப குவிட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு செமஸ்டர் போய் அகெயின் வந்து ஃபைனான்சியல் இஷ்யூவால் வந்து நான் திரும்ப கண்டினியூ பண்ணி இன்ஜினியரிங்கை படித்தேன். அங்கே தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை நான் மீட் பண்ணேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் கிளாஸில் நிறைய பேர்ட்டு பேச ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமான டர்ன் ஓவராக இருந்துச்சு. ஸோ காலேஜை பற்றி இதுக்கு மேலே தெளிவாக பேசணுன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதுக்கு மேலே தெரியும். ஐ திங்க் லைக் இதோட எனக்கு பெருசாக சொல்லணும்னு நினைக்கல. ஸோ இப்போ நம்ம சாப்பிடுவோம். இங்கே பாருங்க இன்னொரு வாய் முட்டையோட சொன்னீங்கன்னா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் மட்டன் பிரியாணி ஓப்பனே பண்ணல, ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க மட்டன் கோப்தா தெரியுதா, இதுவும் முட்டையோட வந்திருக்கு. இந்த முட்டையை ஒரு வாரம் வச்சுட்டு அந்த மட்டன் என்னென்னலாம் போட்டிருக்காங்க. மட்டனை வந்து இது கீமா பண்ணி உருண்டை பிடிச்சா அப்படி இருக்கும். ஆமாம், இந்த கீமா பண்ணி உருண்டை பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு கோப்தா பால் மாதிரி போட்டிருக்காங்க. இதையும் மசாலா உள்ளா இருக்கும். மசாலா உள்ளா இருக்குது. இந்த மசாலாவெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நான் ரைஸை வந்து கொஞ்சம் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டை இதெல்லாம் போடுறாங்க. சரி, இது நல்லா மசாலா ஹெவியாக இருக்குங்க. மட்டன் பீஸாக ஒன்று போட்டிருக்கானா, இது சிக்கனா? இது பாருங்க சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க மட்டன் சொல்லி ஏமாத்திட்டு. இங்க பாருங்க சிக்கன் தானே இது, அது மட்டனா? அதுவும் சிக்கன் தானே, சிக்கன் பீஸை போட்டிருக்காங்க, மட்டன் இல்லையாடா பில்லுல. அதுதான் போட்டிருக்காங்க மட்டன் கெப்தா பிரியாணி போன்லெஸ். மட்டனே இல்லைங்க, இது சிக்கனுங்க. எனக்கு தெரியாதா? வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க, சிக்கன் தானே. அடா பாவிங்களா, இது வேணா சாப்பிட்டு பார்த்தேன். இது வேணா மட்டனோட அந்த கேமினஸ் இருக்கிற மட்டன் ரொம்ப ஒரு மாதிரி மட்டன்னு தெரியிற அளவுக்கு இருக்கிற மட்டனா இருக்கு. இதுல எதுக்கு ஒரு சிக்கன் பீஸை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தலைவா பிரியாணி இது கொஞ்சம் பார்க்கணும். என்னமோ நான் ஆர்டர் பண்ணது மட்டன் தான் வந்திருக்கு.
ஆனால் அதில் ஒரு பீஸ் மட்டும் சிக்கன் இருக்குது. திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. இதையும் ஒரு ரவுண்டு முட்டையோட போயிட்டோம்னா மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த முட்டையை இப்படி வச்சிட்டோம்னா பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கிறது இல்லவா? இல்லப்போ ஸோ முட்டை கொஞ்சம் எடுத்து, இதை கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் அந்த மட்டன் கோப்தா கொஞ்சம் எடுத்து ஆன்னு சொல்லுங்க, ஆன்னு சொல்லுங்க பார்ப்போம், ஆன்னு சொல்லி நானே சாப்பிட்டுப்பேன். நல்லா இருக்கிற மட்டன் ஒரு மாதிரி ரொம்ப கேமியாக இருக்கிற மாதிரி இருக்கு. கேமினா இந்த மட்டன் சாப்பிட்ற ஃபீல் வர மாட்டேது, ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக அந்த தவிச்சு ஃபீல் அடிக்கிறதுனால அது மாதிரி இருக்கு. பட் சிக்கன், மட்டன் பிரியாணியில் இருக்கிற சிக்கன் பீஸு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கையெல்லாம் கழுவிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஆனால் மட்டன் பிரியாணியில் இருந்த சிக்கன் பீஸ் ஏன் மட்டன் பிரியாணியில் சிக்கன் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. மற்றபடி அந்த மட்டன் கோஃப்தா பிரியாணின்னு நினைக்கிறேன். அந்த பிரியாணியில் வந்து ஐ டோன்ட் திங்க் மட்டன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஆனால் அந்த போட்டு இந்த சிக்கன் பீஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவி நல்லாவே இருந்துச்சு. அதில் வந்து இந்த மசாலா வந்து சூப்பராக இருந்துச்சு. மசாலா, அந்த மசாலா எடுத்து நான் சிக்கன் பிரியாணியில் போட்டு சாப்பிட்டேன். சிக்கன் பிரியாணியும் நல்லா இருந்துச்சு. 200-300க்கு உள்ள 2 பிரியாணி நானே கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. யூ கேன் ட்ரை. ஜொமேட்டோவில் தான் அந்த ஆஃபர் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். தலைவா பிரியாணி நல்லா இருந்துச்சு. அதே சமயம் என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து ஐ வில் ட்ரை டு டாக் சம்திங் ரீசனாக நடக்கிற விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். எங்களுக்கு அடுத்து ஈட் வித் மீலாம். ஏன்னா லைஃப் ஸ்டோரி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் மச் திங்ஸ். ஏன்னா அவ்வளோ எதுவும் இல்லை. சொல்லும் போது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சுப்பானு ஒரு லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஈட் வித் மீ வந்து உண்மையிலேயே நல்லா போச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்த ஒரு உணவு. அதே சமயம் நீங்களும் இதே மாதிரி எப்பயாவது இதை ட்ரை பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சளவு சீப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே சீப்பாக இது கிடச்சிச்சு. அதே மாதிரி நல்ல சீப் ஐட்டம் ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் அடுத்த தடவை சாப்பிட்டுட்டு ஈட் வித் மீல கண்டிப்பாக திரும்ப வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்களுடைய வெங்கடேஷ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். டாட்டா, பாய் பாய்.